தப்பு பண்ற கூட தப்பா ஒத்துக்கிறாங்க. அவங்க தப்பும் பண்ணிட்டு பண்ணல மாப்பிங்க டாப்பிங் எதோ சொல்றாங்களே. தப்பு பண்றவங்க வாயில கூட அந்த மாதிரி வார்த்தை வரும். ஆனா அவங்க வாயில அவ்வளவு வார்த்தை வருது. குடும்ப பொண்ணுங்கிறாங்களே, குடும்ப பொண்ணுக்கு இப்படிதான் வாயில வருமா வார்த்தை? இப்ப நானும் ஒரு காலத்துல வந்து இதை சொல்லாதீங்க அக்கா அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இருந்தாலும் சொல்றேன், தப்பு பண்ண நான் கூட எனக்கு இந்த மாதிரி கெட்ட வார்த்தை எனக்கு இது வரைக்கும் பேசுனது வந்தது இல்லையா? பாத்துருப்பீங்களா நீங்க 6 வருஷமா? இந்த வாய்ப்பாடங்கிறது இவ சொல்லிதான் நானே கத்துக்கிட்டேன். வாய்ப்பாடம்னா என்னன்னு நான் அவர்கிட்ட கேட்கிறேன், என்னைய ஓங்கி கணத்துல அடிக்கிறாரு. வார்த்தையே வந்து டிஃபரெண்டா இருக்கு. இவங்க மூலியமா தான் வந்து நிறைய பேருக்கு அந்த வார்த்தைனா இதுன்றதே புரியும். சொல்லி கொடுக்குற மாதிரி ஆகுது. ஆமா, அதெல்லாம் பொம்பளையா இல்ல என்னன்னே தெரியல. அது இவங்களுக்கு வந்து மக்கள் சப்போர்ட், சகோதரி சப்போர்ட் எல்லாம் இருக்கு வைக்குதுன்னு இவங்க ரொம்ப பொங்குறாங்க. நான் டெய்லி போன் பேச ஆரம்பிச்சேன், டெய்லி அறுத்து கிளின்னு கிழிச்சு விட்டுருவாளுங்க என் தங்கச்சியை. ஊரா நொந்துருவா, நூலா போயிருவா. ஒரு விஷயம் புரியல, இத்தனை விவசாயம் எதுக்கு இந்த மாதிரி அலையறாங்க? இந்த சின்ன சின்ன பசங்க ஆம்பளைங்களுக்கு எதுக்கு அலையறாங்கன்னு புரியல. தெரியலையே. நம்மளாம் இப்ப வந்து ஒரு பசங்க, ஒரு மெச்சூர் பையன், என் பையன் சின்ன பையன், எனக்கு மீடியாக்குள்ள இருக்கேன், ஒரு ஆண் தொகை தேவை. நீ குடும்பத்துல இருக்கவ 2 பசங்க இருக்காங்க, எங்களை வச்சு வாழ்ந்துட்டு போலாமே. சரத்தா, ஆனந்தா, அல்பாயி, சஃபி, இப்ப உதயகுமார், சீனிவாசு, சிக்கா